ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அரஸ் டிராவல் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பீச் ரெசார்ட் வந்து நம்ம போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி நம்ம போகிறோம். ஸோ அங்கே வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கேப்சர் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து காரில் வந்து அந்த ரெசார்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து லைட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சாயந்தரம் வந்து இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட்குள்ளே நம்ம வந்து வந்தாச்சு. இதுதான் அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க போகலாம். பாருங்கள், ரெட் கார்பெட்லாம் வச்சு ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ஃபுல் எல்லாம் சேர்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பீச் பார்க்கறதுக்காண்டி தான் போகிறோம். ஹாலுக்கு போயிட்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம். அதனால் வந்து அப்படியே பீச்சும் அங்கே இருக்கிற ஒரு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சையும் பார்த்துட்டு வரதெல்லாம் சொல்லிட்டு இப்போ பீச் பார்க்கறதுக்காண்டி தான் ஒரு குட்டி வாக்குக்கு போகிறோம். இது வந்து இன்னொரு கார்டன். இது வந்து லியோ கார்டன். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கார்டனுக்கெல்லாம் பேர் வச்சு அதுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஆம்பியன்ஸே செம்மையாக இருக்குது. அப்புறம் நம்ம அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தோன்னா அங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். இங்கேயும் ஒன்று இருக்குது, அங்கங்கே ஒன்று இருக்குது. கண்ணுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. போனோடனே எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியாது. நாங்கள் மெயின் டார்கெட்டாக வந்து பீச்சுக்கு தான் போயிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றது தான். ஆனால் இங்கே இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே வந்து கிட்ஸ் ஸோன் கோ ஸ்லோன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமே தான் தெரிஞ்சிச்சு இது கிட்ஸ் ஸோன்னு. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்குது. அப்புறம் அங்கே ஃபுல்லாக வந்து ப்ளே ஏரியா செட்டப்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் என் தம்பியும் அந்த ப்ளே ஏரியா செட்டப்ஸ் பார்த்த உடனேயும் எங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே ஏரியா கூட்டிகிட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டோன்னா பாருங்களேன். நம்ம பீச்சு கிட்டக்க வந்துட்டோம். இங்கே வந்து குட்டி குட்டி கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து நிறைய பேர் வந்து டென்னிஸு, கிரிக்கெட்டு இதெல்லாம் விளாண்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே கூட ஒரு குட்டி குடிசை வீடு மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. நம்ம பீச்சு கிட்டக்க வந்தாச்சு. நாங்கள் முதல்ல இது பார்த்தோன்னே ஒரு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. சரி ஸ்டெப்ஸ் வழியாக தான் போய் பார்க்கணுன்னு நினச்சோம். அப்புறமேல் தான் இருந்துச்சு நம்ம பீச்சுக்கே போய் பார்க்கலான்னா அங்கே ஒரு குட்டி கேட் இருந்துச்சு. அந்த கேட்டில் தான் எல்லோரும் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் ஏறி பார்க்கணும் நாங்கள் நினச்சிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் வழிட்டு இந்த குட்டி இது வழியாக பார்க்கலான்னு நினச்சோம். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. சூப்பராக காத்தடிச்சிச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். தம்பிலாம் வந்து ஃபுல்லாக ஈரமே ஆகிட்டான். அப்புறமேல் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். பாருங்களேன், ஃபுல் ஸ்கையோட அவுட்லுக்கே செம்மையாக இருக்குல்ல. மோடம் போடுற ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி ஒரு க்ளவுட்ஸு, ஆனால் மழையும் வரல. பாருங்க அழகல் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நானே எங்கள் அப்பா என் தம்பி 3 பேர் ஜாலியாக போய் வந்து பீச்சில் ஆட்டம் போட்டுட்ருந்தோம்.
எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறமேல தான் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம். அப்பயும் நாங்கள் விடலை எங்கள் அம்மா அப்பாவை. ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே விளாண்டுட்டு அதுக்கப்புறமே தான் நாங்கள் ஃபங்க்ஷனே போய் அட்டன் பண்ணோம். பாருங்களேன் இந்த பீச் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஓடி ஓடி என் தம்பியும் டயர்டாயிட்டான், நானும் டயர்டாயிட்டேன். அலை வருது, நாங்கள் ஓடுறோம். அதுக்கப்புறமேல் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் மண்ணில், காலை புதைச்சி வச்சு அதை எடுக்கிறது மாதிரி. என் தம்பியோட காலையும் எல்லாரோட காலையும் புதைச்சி வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா பீச்சும் ப்ளே ஏரியாவும் மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. செம்மையாக இருக்கும். இப்போ நான் முதல்ல ஒரு வீடு கட்டலான்னு நினச்சேன். அதுக்கப்புறமே எப்படி நம்ம வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சுட்டு நாங்கள் திரும்பி அதே கேம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்களேன், ஆதவனுக்கு என் காலை புதைக்கிறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு. அதில் உட்காந்து இருந்துச்சு மண்ணிலே புரண்டிட்டான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்னமோ மண்ணிலே குளிச்சு வாழ்ந்த மாதிரி ஆயிட்டான். அப்புறமேல் ப்ளே ஏரியா விடுவோமா, உட்காந்து ப்ளே ஏரியாவில் விளாண்டோம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. உட்காந்து ஜம்ப் பண்ணுறது, படுத்துட்டு ஜம்ப் பண்ணுறது, எந்திரிச்சு நின்று ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல வகையில் ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் ஃபங்க்ஷனுக்கு வந்து உட்காந்துட்டோம். பாருங்களேன் ஸ்டேஜில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.